முதல் தடவையாக பிலதெல்பியா உள்ளூர் சபைக்கு வரும்படியான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் சகோதரிக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2 வருடங்களாக இந்த சபைக்கு வரும்படியாக அழைப்பு கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலே வரும்படியாக தேவன் சித்தம் கொண்டதற்காக எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, உங்களுடைய வரவேற்பிற்காக கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாள் 3 நாட்கள் நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். இந்த வார்த்தைகளை நாம் ஏன் கேட்க வேண்டும், வேதத்தை தியானிக்க ஏன் நாம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான சில முக்கிய காரணங்களை முதலாவது பார்த்துவிட்டு பிறகு நம்முடைய கருப்பொருளாகிய கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பாத்திரமாய் அவருக்கு பிரியம் உண்டாக நடந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் எப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடைமுறையிலே இதை நாம் கொண்டு வர முடியும் என்பதை பற்றியும் தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக, நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிலதெல்பியா உள்ளூர் சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 3 நாட்கள், இன்றைக்கு இருக்கிற கூட்டம் நாளை காலையிலே சகோதரிகள் மத்தியிலே, சகோதரர்கள் மத்தியிலே, மத்தியானம் வாலிபர்கள் மத்தியிலே, இரவு ஆண்டவரை பொதுவான கூட்டத்திலே, மறுநாள் இருக்கக்கூடிய கூட்டங்களிலேயும் உம்முடைய சந்திப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு பேசி எங்களை சந்தித்து எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை பேசுகிற கேட்கிற நாங்கள் எல்லாருமே இருதய ஆயத்தத்தோடு நாங்கள் காணப்பட உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுத்து தேவனை தாமை கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியம் செய்யணும்னாலும் நாம ரொம்ப ஆயத்தப்படுறோம். இந்த கூட்டங்கள் நடத்தணும்னு உங்களுக்கு எண்ணம் வந்த உடனே ஆயத்தப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. இதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்க, பலருக்கும் சொல்ல ஆரம்பிச்சீங்க. பல விதங்களிலே நாம் ஆயத்தப்படுகிறோம். வாழ்க்கையிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆயத்த கட்டம் இருக்கிறது. அந்த ஆயத்தம் இல்லாமல் எதையுமே நாம் சாதிக்க முடியாது. சொல்லக்கூடிய வசனங்களை நீங்க வேகமா வாசிக்கிறோம். அந்த வசனங்களிலிருந்து இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராவது சத்தமா தெளிவா வாசிங்க. எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். 3 காரணங்களுக்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். எஸ்ரா எதற்காகலாம் பக்குவப்படுத்தினார்? 3 காரணங்கள். முதல் காரணம் என்ன? கர்த்தருடைய வேதத்தை ஆராய. 2வது, கர்த்தருடைய வேதத்தின்படி செய்ய. 2வது, 3வது, கர்த்தருடைய வேதத்தை மற்றவர்களுக்கு உபதேசிக்க. இந்த கிரமத்தை பாருங்க. முதல்ல ஆராயணும், நான் தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொண்டதை நான் வாழ்க்கையில அமுல்படுத்தணும், நடைமுறையில கொண்டு வரணும். எதை நான் நடைமுறையில கொண்டு வந்து அனுபவிக்கின்றேனோ அதை நான் மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இந்த கிரமத்துல நம்ம போனோம்னா நம்ம சொந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், மற்றவர்களுடைய ஜீவியங்கள் கூட அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். இதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். ஆங்கிலத்திலே prepared his heart, அதாவது தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினான் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்குது. தெலுங்குல எந்த வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்கன்னா திருட நிச்சயம். அப்படின்னா தன்னை ஒரு முழு தீர்மானத்திற்குள்ளாக கொண்டு வந்தான். தன் இருதயத்திலே தீர்மானப்படுத்தி கொண்டான். எதற்கு தீர்மானப்படுத்தி கொண்டான்? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும்,
அதை உபதேசிக்கவும். கர்த்தருடைய வேதத்தை அணுகும் போது இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு மனப்பக்குவத்தோடு நாம் அணுக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேதத்துல இருக்கக்கூடிய அதிசயங்களையும் வேதத்துல இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் அதனுடைய ஆசீர்வாதங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47ஆம். தன் எஜமானின் சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இது இரண்டாவது கட்டத்தை பார்க்கிறோம். முதல் கட்டம் வந்து கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும், அதன்படி செய்யணும், அதை நாம் மற்றவர்களுக்கு உபதேசிக்கணும். அநேக நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, என்னை போன்ற உபதேசிகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்றவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சித்தத்தை அறிந்திருந்தும் அதன்படி செய்யாமல் அதுக்கு முன்னால ஒரு சின்ன வார்த்தை இருக்குது. என்ன இருக்குது? ஆயத்தமாயிராமல். கர்த்தருடைய சித்தத்தை அறிவது ஒரு காரியம், அந்த சித்தத்தை நான் செயல்படுத்த என்னை நான் ஆயத்தப்படுத்துவது மற்றொரு காரியம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த பிறகு நான் இதை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவேன், அதற்கான ஒரு ஆயத்தம். இந்த ஆயத்தை எடுக்காத காரணத்தினால என்ன வாசிக்கிறோம்? அந்த ஊழியக்காரனுக்கு அநேக அடிகள். கர்த்தருடைய வேதத்தை அறியாதவர்களை விட, கர்த்தருடைய சித்தத்தை அறியாதவர்களை விட அறிந்து செய்யாமல் இருக்கும் போது அநேகமான அடிகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறோம். அப்படிப்பட்ட பல நஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. கர்த்தருடைய சித்தத்தை அறிவது ஒண்ணு, அதை செய்ய ஆயத்தப்படாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பெரும் நஷ்டங்கள். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் அநேகருக்கு கொடுக்காத ஒரு வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். இந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கும் போது அதற்கான உத்தரவாதத்தையும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுக்கு நாம் கீழ்ப்படிய தேவன் எதிர்பார்க்கின்றார். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே நாம் கேட்கக்கூடிய வசனங்களிலே, ஆண்டவரே நான் எவ்விதமாக இந்த வசனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், எப்படி இதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கான கிருபை எனக்கு தாரும் என்கிற மனப்பான்மையோடு நாம் இந்த வசனங்களை நாம் கேட்கலாம், தியானிக்கலாம். இந்த வேதத்தை பொறுத்த மட்டிலே தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக மனுகுலத்திற்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஈவு என்னவென்றால் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய குமாரன், அதற்கு அடுத்தபடியான மிகப்பெரிய ஈவு என்ன? கர்த்தருடைய வசனம். ஏன் இந்த வசனத்தை இவ்வளவு முக்கியப்படுத்தி இந்த வசனத்திற்காக நேரம் எடுத்து ஆராய்ந்து விதமாக கூடி வந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம்? சுருக்கமாக வேகமாக சில காரணங்களை சொல்லிக்கொண்டே போகிறேன். முதல் காரணம், இந்த ஒரு புத்தகத்தை மட்டுமே தேவன் இதை நான் எழுதினேன் என்று சொல்லுகிறார். உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, எத்தனையோ மொழிகளிலே அது எழுதப்பட்டு அச்சிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு புத்தகத்தை மாத்திரம் தேவன் சொல்லுகிறார், இதை நான் எழுதினேன் என்று சொல்லுகிறார். ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்ன சொல்றாரு? இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். I have written, நான் எழுதினேன். ஆண்டவர் 1600 ஆண்டுகளின் இடைவெளியிலே, அந்த காலகட்டத்திலே 40க்கும் மேலான ஆட்களை பயன்படுத்தினாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதை நான் எழுதினேன் என்று சொல்லுகிறார். எந்த புத்தகத்தை பற்றியும் இந்த உலகத்தில் தேவன் அப்படிப்பட்ட சாட்சி கொடுத்ததில்லை. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் போதும், தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. மூல பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே தியோனிஸ்டோஸ் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய மூச்சினாலே வந்த வார்த்தைகள்.
இப்ப நான் பேசுறேன்னா எனக்குள்ள இருக்கிற மூச்சு தான் அது வந்து ஒரு ஒலியாக உங்களுடைய காதுகளிலே தொலைக்கிறது. என்னுடைய மூச்சு, ஆண்டவருடைய மூச்சினால இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது. வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லா வசனத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ முதலாவது இட்ஸ் எ டிவைன் புக். இது தேவன் தாமே எழுதின தெய்வீக புத்தகம். உலகத்துல எந்த புத்தகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை நாம் கொடுக்க முடியாது. அதனால்தான் இதை பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறோம். இது தனிப்பட்ட ஒரு புத்தகம். உலகத்திலே எந்த புத்தகத்தோடும் ஒப்பிடப்பட முடியாத ஒரு புத்தகமாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த புத்தகத்தினுடைய அருமை என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. சங்கீதம் 119 105 வசனம். 119 105. என் கால்களுக்கு தீபமும் நான் எந்த பாதையில போக வேண்டும், என்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சின்ன தீர்மானங்கள் எடுக்கிறோம், பெரிய தீர்மானங்கள் எடுக்கிறோம். நாம் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து நாம் சேரக்கூடிய இடம் இருக்கும். அப்பொழுது எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும்? கர்த்தருடைய வசனம் எனக்கு வழிகாட்டுகிறது. இந்த வசனத்தினுடைய மற்றொரு அருமை என்னவென்றால், இது ஒவ்வொரு நாளும் பேசும் புத்தகம். இது பேசும் புத்தகம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அப்படின்னு இருக்குது. நிகழ்காலத்துல புறப்பட்டேன் அப்படின்னு எழுதப்படல. நல்லா கவனிக்கலாம். அந்த ஒரு வார்த்தை என்ன இருக்குது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பிரசன்ட் டென்ஸ். ஆண்டவர் எந்த வார்த்தையை பற்றி பேசுகிறார்? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தைகளை பிசாசினிடத்திலே சொல்லும் பொழுது, அவர் ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை பற்றி பேசுகிறார். அப்ப என்ன சொல்லி இருக்கணும்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அப்படின்னு அந்த வார்த்தையை தான் சொல்லி இருக்கணும். ஆனா தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற இந்த வார்த்தையினுடைய ஒரு அருமை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புதிய விதத்துல நம்மோடு பேசக்கூடிய பேசும் புத்தகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து அவருடைய பாத தண்டைகளை காத்திருந்த ஆண்டவரே என்னோட பேச, இன்றைக்கு வேண்டிய எனக்கு வழி நடத்துதலை தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டக்கூடிய, பேசக்கூடிய, நம்முடைய தேவைக்கேற்ப நம்முடைய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. முதலாவதாக இது தேவனுடைய புத்தகம். இரண்டாவது, இது நம்மை வழி நடத்தக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. மூன்றாவதாக இந்த புத்தகம் மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இது ஒரு நித்திய புஸ்தகம். உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. உலகத்திலே பலரும் பல புத்தகங்களை எழுதுறாங்க. எழுதி கொஞ்ச நாள் என்ன ஆகிறது, அதை எடிட் பண்றாங்க. அந்த புத்தகத்தை அப்டேட்டட் வெர்ஷன் கேட்கிறோம். ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க போனீங்கன்னா, நீங்க லேட்டஸ்ட் எடிஷன் இருக்குதா அப்படின்னு கேட்கறீங்க. ஏன் அப்படி கேட்கணும்? எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ரிவிஷன் நடந்துதான் ஆகணும். இந்த ஒரு புத்தகத்துக்கு மாத்திரம் ரிவிஷன் கிடையாது. எப்பயோ எழுதப்பட்ட புஸ்தகம், இதுல இந்த தவறு இருக்குது, இந்த தவறு நம்ம திருத்தி எழுதலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதுவரைக்கும் வந்ததில்லை, வரப்போவதில்லை. ஏனென்றால் தேவன் எதை எழுதுகிறாரோ அதை பரிபூர்ணமாக பிழை இல்லாமல் எழுதக்கூடியவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நித்திய காலமாய் இருக்க போவது தேவனுடைய வார்த்தையாகும். ஒரு நித்தியமான புத்தகம். இந்த வேதத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய அருமையான சத்தியம் இது. நான்காவது சத்தியம் பார்க்கலாம். எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், எந்த பட்டயத்திலும் கருப்புள்ளதாயும்,
ஆத்மாவையும் ஆவியையும் கண்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் எண்ணங்களை, யோசனைகளை, நோக்கங்களை வகையறுக்கக்கூடிய எனக்கு என்னையே புரிய வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்துக்கு முன்னால வருகிற வரைக்கும் என்னுடைய பாவ நிலைமை எனக்கு தெரியாம இருந்தது. கர்த்தருடைய கிருபையினால 1969 ஆண்டு, சரியாக 51 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்தார். இந்த வசன தடையில வந்த பிறகுதான் எனக்கு ஒரு நித்தியமான ஆத்மா உண்டு. என் பாவம் என் இருதயத்திலே எழுதப்படுகிறது. ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு இருக்கிறது. நித்திய நரகம் எனக்காக காத்திருக்கிறது. அந்த நரகத்திற்கு போக என் தேவன் விருப்பம் இல்லாமல் எனக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை நம்புவதனாலே எனக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த உண்மைகளெல்லாம் எனக்கு யாரும் சொல்லலை. எந்த காலேஜிலும் சொல்லலை, டீச்சரும் சொல்ல, யாரும் சொல்ல முடியல. இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த காரணத்தினாலே என்னை நானே புரிந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்தார். எனக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 பகுதிகள் உண்டு என்கிற உண்மையை கூட இந்த வார்த்தை தான் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆகிய கர்த்தருடைய வசனம் மனித இருதயத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. யதார்த்தமாக நாம் நேர்மையாக கர்த்தருடைய வசனத்திலே போகும் பொழுது நம்முடைய இருதயம் குத்தப்படுகிறது. நம்முடைய பாவத்தை அது வெளிப்படுத்துகிறது. நம்முடைய நிலைமையை அது காட்டுகிறது. நம்முடைய நிலைமையை மட்டுமல்ல, நமக்கு இருக்கக்கூடிய பரிகாரத்தை, இந்த நிலைமையிலிருந்து வெளியே வரும்படியான வழி என்ன என்பதையும் காட்டக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆராய்ந்து பாருங்கள், எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய புத்தகம். வேதம் ஒரு ஆளை நமக்கு, ஒரு நபரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒரு நபரை மையமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் வேத புத்தகம். இட்ஸ் a Christocentric book. எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவிலே நம்மை வழி நடத்துகிறது. எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புத்தக சுருளில் இந்த வேத வாக்கியங்களில் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு மதத்தை பற்றி அல்ல, இஸ்ரவேல் சரித்திரத்தை பற்றி அல்ல, கதைகள் அல்ல, நீதிமொழிகள் அல்ல. எல்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனா மைய கருத்து என்ன? சென்ட்ரல் ட்ரூத். எழுதப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசுவிலே என்னை வழிநடத்ததான் வேதத்தை தேவன் நம்முடைய கையில கொடுத்தார். இதை வாசித்து அவரை நான் சந்திக்கலைன்னா எழுதப்பட்டதனுடைய நோக்கம் தவறிவிட்டது. நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாசிக்கிறாங்க, இந்த மதத்துல பிறந்ததுனால வாசிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள், வேத பாரகர்னு வாசிக்கிறோம் சுவிசேஷங்கள்ல. அவங்க வேதத்தை ரொம்ப அழகா அவங்க கற்று அதுல நுணுக்கங்களை எல்லாம் அவங்க அறிந்திருந்தாங்க. அந்த ஞானிகள் கிழக்குல இருந்து வந்த போது ஏரோது கேட்கிறார், இவங்க இயேசு இயேசுன்னு வராங்களே, ஏதோ ராஜா பிறந்திருக்கிறார், எங்கே பிறந்திருக்கிறாருன்னா உடனே அவங்க சொன்னாங்க, மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார், நீங்க அவங்கள பெத்லகேமுக்கு அனுப்புங்க அப்படின்னு உடனே வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை அவங்க உடனே மேற்கோள் காட்டி சொல்லிட்டாங்க. பெத்லகேம்னா எவ்வளவு தூரத்துல இருக்குது? 5 மைல் தூரம் தான் இங்க இருந்து, எருசலேம்ல இருந்து. இந்த கிழக்குல இருந்த வந்த ஞானிகள் அவங்க எவ்வளவு தூரம் நடந்து வந்தாங்க, எத்தனை நாட்கள் நடந்து வந்தாங்களோ, அந்த நட்சத்திரம் வழி நடத்தின அந்த வழியில வந்தாங்க. அவங்க எத்தனையோ நாட்களாக நடந்து இந்த ராஜாவை பார்க்கணும்னு வந்தாங்க. வேத அறிவு படைத்த இந்த வேத பாரகர் 5 மைல் தூரத்துல இருக்கிறாங்க, போய் அவரை பார்க்கல. ஏன்னா அவர்களுக்கு வேதம் தான் முக்கியம், வேதம் சொல்லக்கூடிய தேவன் அவர்களுக்கு முக்கியம் அல்ல. இது ஒரு பெரிய ஆபத்து. அதனாலதான் அவர்களை குருடர் என்று ஆண்டவர் அழைத்தார்.
அவர்களை மாயமானக்காரர் என்று அழைத்தார். மதம் என்கிற போர்வையில அவங்களுடைய துன்மார்க்க வாழ்க்கையை அவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள். தேவனோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவுக்குள்ளாக அவர்கள் வரவில்லை. ஆகையால இந்த புத்தகத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால் இது ஒரு நபரை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், உம்மை நான் பார்க்க வேண்டும், அவரை பார்க்கும்படியாக, அவரோடு நாம் நட்பு கொள்ளும்படியாக, அவரோடு உறவாடும்படியாக தேவன் வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியான மற்றொரு காரணத்தை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். இந்த வசனம் என்னை சுத்தமாக்க கூடிய ஒரு வசனமாய் இருக்கிறது. சரீரத்தின் அழுக்கை நீக்க, நாம் உடுக்கிற உடையின் அழுக்கை நீக்க சோப்பு, டிடர்ஜென்ட் இதெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்கை நீக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கர்த்தருடைய வேதம். நான் சொன்ன வசனத்தினால நீங்க என்ன செய்றீங்க? இப்பொழுது சுத்தமானீர்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வசனத்தோடு பழகுகிற யாருமே பாவத்திலே தொடர்ந்து இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வசனம் என்னுடைய பாவத்தை உணர்த்தி, அந்த பாவத்திற்காக நான் மனம் திரும்பும்படியாக என்னை உற்சாகப்படுத்தி, இந்த வசனம் என்னை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்துகிறது. அநேக விதமான பாவங்களினாலே கட்டுண்ட நம்முடைய வாழ்க்கையை விடுவிக்கும்படியாக இந்த வாழ்க்கை, இந்த வசனமானது எப்படி உதவி செய்கிறது? சங்கீதம் 107:20ஆம் வசனம். சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆங்கிலத்தில் அவர்கள் விழுந்த அந்த பெரிய அழிவிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். நம்முடைய அழிவிலிருந்து, நம்முடைய விழுந்து போன நிலைமையிலிருந்து தூக்கிவிட தேவன் உபயோகிக்கக்கூடிய கருவி என்னவென்றால் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தினாலே விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வசனத்தினாலே சுத்திகரிப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மற்றொரு சத்தியத்தை கூட வாசிக்கிறோம். 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். எப்படி இந்த ரெண்டு காரியம் நடந்தது? எப்படி என்னை பலவானாக்கி பொல்லாங்கனை ஜெயிக்க வைப்பது என்ன? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் என்னை பலப்படுத்துகிற வசனம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் ஜீவிக்க, பாவம் நிறைந்த உலகத்திலே இது ஒரு எதிர்நீச்சல் மாதிரி. உலகம் முழுவதும் ஒரு திசையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அதற்கு எதிர்நீச்சல் போட்டு நான் வாழுகிறேன். இந்த வாழ்க்கை முறை சரியில்லை, நான் தேவனுக்காக வாழுவேன், கர்த்தருடைய வசனத்திற்காக ஜீவிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, அது ஒரு சவாலோடு கூடின ஒரு வாழ்க்கை முறை. தைரியம் எவ்வளோ தேவையா இருக்கிறது. இந்த வசனம் என்னை தைரியப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய வசனமாக இருக்கிறது. ஆகையால என்னை பலப்படுத்தும் வசனமாக இருக்கிறது. சங்கீதம் 19:11. அவைகளால் என்று சொல்லும்போது சங்கீதம் 19 கர்த்தருடைய வசனத்தை பற்றி அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். சொல்லிக் கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்? இந்த வசனங்களால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் எனக்கு உண்டு. மிகுந்த பலன் எனக்கு உண்டு. கிரேட் கெயின் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது.
சாதாரண பலன் அல்ல, சாதாரண லாபம் அல்ல, மிகுந்த பலன் எனக்கு உண்டு. வேதத்திற்காக நேரம் செலவிடுகிறதுனால, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதுனால நான் நஷ்டமடைய போவதில்லை. ஆரம்ப கட்டத்தில் ஒரு நஷ்டத்தை போல தோன்றினாலும், மற்றவர்கள் என்னை ஒதுக்கினாலும், இந்த கர்த்தருடைய வசனத்திற்காக நான் எடுக்கக்கூடிய தீர்மானத்தினால மற்றவர்கள் என்னை இகழ்ந்தாலும், முடிவிலே பார்க்கும்போது நான் தான் வின்னரா இருப்பேன். ஆரம்பத்துல நான் வின்னரா இருக்க மாட்டேன், எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பான். எக்மோர்ல இருந்து ட்ரெயின் ஏறினேன், ஒரு தூரமான ஒரு ஊருக்கு போறதுக்காக. என் முன்னால சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். இது நடந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். சரிட்டு அவரோட அப்படி பேச ஆரம்பித்து ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்து, எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்தார், எப்படி என்ன ரட்சித்தார். அவர் ரொம்ப புன்முறுவலோட சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கிறார் என்னுடைய சாட்சி. எல்லாம் கேட்ட பிறகு கடைசியில் அவர் சொன்னார், நானும் ஒரு விசுவாசி தான் அப்படின்னு. அது மாத்திரமல்ல, அவருடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தார். அது எனக்கு மிகவும் சவாலாக இருந்தது. அவர் சிறு பையனா இருக்கும்போது யாரோ அவருக்கு புதிய ஏற்பாட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தின போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். வீட்டுல சொன்ன உடனே அவர் உடுத்தின அந்த உடுக்கையோடு கூட வீட்டை விட்டு விரட்டினார். கையில நியூ டெஸ்டமெண்ட், அவர் உடுத்தி இருந்த அந்த ஷர்ட், அந்த வேஷ்டி, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அவருக்கு ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணும் கிடையாது, சொத்துன்னு ஒண்ணும் கிடையாது. வெளியே போயிட்டு என்ன செய்திருக்கிறாரு, சின்ன பையன், பசிக்குது, எங்கேயாவது வேலை தேடணும். ஹோட்டல்ல வேலை தேடி போயிருக்கேன். ஹோட்டல்ல சொன்னாங்க, நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த பாத்திரங்கள் எல்லாம் நீ சுத்தம் பண்ணணும், அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. 3 வேளை சாப்பாடு பண்ணுவோம். உனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்மதம்னு சொல்லி வேலையில சேர்ந்துட்டார். காலையில 6 மணிக்கு வேலை ஆரம்பித்தா ராத்திரி 11 மணி வரைக்கும் அவருக்கு வேலை இருக்கும். ஏன்னா இருக்கிற எல்லா வேலைகள்லயும் அதெல்லாம் ரொம்ப கீழான ஒரு வேலை. ஒரு வேளை சாப்பாடு கிடைத்தாலும் அவருக்கு ஒரு ஓய்வுன்றதே கிடையாது. அப்போ இவருடைய பேஷன், இவருடைய மனோ வாஞ்சை என்னன்னா, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கிறதுக்கு பகல்ல நேரமே இல்லை. அவர் சொல்றாரு, ராத்திரில 11 மணி ஆன பிறகு வெளியில தெருவுல போய் திருவிளக்குல நான் ஒரு சின்ன டவல் ஒன்று வாங்கிட்டேன். அந்த டவலை வாங்கிட்டு குளிச்சுட்டு இந்த துணியை கழுவி போட்டுட்டு அந்த திருவிளக்குல கீழே உட்காந்து நியூ டெஸ்டமெண்ட் வாசிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு கிடைக்கிற நேரம் அதுதான். ராத்திரி 11ல இருந்து 6 வரைக்கும். திரும்ப 6 மணிக்கு நான் வேலைக்கு போய் ஆகணும். அப்படி இவர் அவருடைய வாஞ்சியினால தூக்கத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைத்து பகல் முழுவதும் வேலை செய்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்தார். தியானித்தது பரவலாக என்ன நடந்ததுன்னா, அவர் இந்த மாதிரி அங்கே கழுவிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு சர்வரா அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சது உள்ளே. அப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சார். வர வாடிக்கையாளர்களுக்கு அவங்க கேட்குற காரியங்களை கொடுத்து இது பண்ணார். அப்போ யாரும் பேசும்போது இவர் சில வசனங்களை வாயிலிருந்து அப்படியே சொல்லிடுறாரு. ஏன்னா டெய்லி வாசிக்கிறார். அந்த புதிய ஏற்பட்ட வாசித்து மனசை அப்படியே வசனத்தினால நிரம்பிக்கிட்டார். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஹோட்டல் சர்வரா இருக்கிறாரு, இவ்வளவு அழகா வசனம் சொல்றாரு அப்படின்னு. என்ன தம்பி அப்படின்னா அவருடைய சாட்சி சொன்னார். சரி, எங்க சபையில ஒரு நாள் நீ சாட்சி சொல்றியா அப்படின்னா, நான் சொல்றேன் அங்கிள் அப்படின்னு இந்த தம்பி போயிருக்காரு. சாட்சி சொன்னாரு. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வேதத்தினுடைய அறிவு, அவருக்கு தேவன் கொடுத்த வெளிச்சம், இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரை பல இடங்கள்ல பயன்படுத்தணும்னு விரும்பினாங்க. அந்த உத்தியோகத்தை விட்டுட்டார். அப்போ அவர் எனக்கு சொன்னாரு, ஒரு காரியம் சொன்னாரு. நான் சாட்சியை சொல்லி எப்படி அதை முடித்தாருன்னா, சிறு வயதுல வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நான் இந்த வேதத்தை சுமந்தேன். இன்றைக்கு நான் இல்ல வேதத்தை சுமக்கிறது, வேதம் என்னை சுமந்து பல நாடுகளுக்கு விமானத்துல போய் வசனம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு. எனக்கு திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் நல்லா செட்டில் பண்ணிட்டேன். உலகம் முழுவதும் பிளேன்ல போய் அநேகருக்கு வசனம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு என்னை தாங்குவது, என்னை சுமப்பது இந்த வசனம் அப்படின்னார். சிறு வயதுல இதை நான் சுமந்தேன், வயதான காலத்துல இந்த வசனம் என்னை சுமந்தது. இதை கை கொள்ளுகிறதுனாலே சங்கீதம் 19:11 என்ன வாசித்தோம்?
மிகுந்த பலன் உண்டு. ஆரம்பத்துல தெரியாமல் இருக்கலாம், ஆரம்பத்துல எதிர்ப்புகள் இருக்கும். நிச்சயமாக உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்றுதான் கர்த்தர் சொன்னார். தேவ பக்தியாய் வாழ மனதுடையவர்களுக்கு துன்பப்படுவார்கள் வேதம் ரொம்ப தெளிவா தான் சொல்லுது. ஆனா அந்த கஷ்டங்களை எதிர்கொண்டு தைரியமாக சந்தித்து என் கர்த்தருக்காக நான் நிற்பேன், வசனத்திற்காக நான் நிற்பேன் என்று யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவருடைய முடிவு உலகத்தார் எல்லாருடைய முடிவை விட மிகப்பெரிய முடிவா, வெற்றி சிறக்கிற ஒரு முடிவாக இருக்கும். கர்த்தருடைய வசனத்தை யார் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் மிகுந்த பலன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 12:48. என்னை தள்ளி வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. பாருங்க, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன். அப்போ கர்த்தருடைய வசனத்தை எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் ஆண்டவரை மதிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரேன்னு நான் பரதளவு சொல்லலாம், அழகாக நான் ஆராதனை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் என் இருதயத்துல இந்த வசனத்தை பொறுத்த மட்டிலே நான் எவ்விதமாக இந்த வசனத்தோடு பழகுகிறேன், இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன் என்பதைத்தான் அவர் என்னை அளந்து பார்க்கிறார். என்னை தள்ளி என் வசனத்தை கை கொள்ளாதவன், ரெண்டுமே ஒன்றுதான் கர்த்தருடைய பார்வையில். அடுத்தது வாசிங்க. அதுல நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். வாழ்க்கையில எல்லா புத்தகங்களும் போய்விடும். ஒரே தரம் மறிப்பதும் அதற்கு பின் நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமிக்கப்பட்ட நாளிலே எதை கொண்டு என்னை நியாயம் தீர்ப்பார்? என்னுடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் எடுப்பாரு, வேதத்தை ஒரு பக்கம் எடுப்பாரு, இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பார். இந்த வேதத்துக்கு அன்றைக்கு பயப்படுவதை விட, அன்றைக்கு அந்த நாளிலே நடுங்குவதை விட இன்றைக்கே நடுங்குவது எவ்வளோ நல்ல காரியம். இந்த ஒரு வசனத்துக்கு முன்பதாக தான் என்னை தேவன் கொண்டு வர போகிறார். ஜட்ஜிங் புக், என்னை நியாயம் தீர்க்கும் புத்தகம். சுருக்கமாக 10 காரியங்களே உங்களுக்கு சொன்னேன். முதலாவதாக என்ன சொன்னேன்? இது தேவன் தாமே எழுதின ஒரு புத்தகம், டிவைன் புக். ஆகியால்தான் எல்லா புத்தகங்களுக்கும் மேலாக இந்த புத்தகத்தை விட அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும், இதற்கு நாம் பயப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக டைரக்டிங் புக், என்னை வழிநடத்தக்கூடிய புத்தகம். ஒவ்வொரு நாளும் தேவன் பேசக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால் புதிய வண்ணத்துல தேவன் என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னோட தேவன் பேசக்கூடியவராக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக இது ஒரு நித்தியமான வசனம். வானமும் பூமி அழிந்து போனாலும் ஆண்டவர் இந்த வசனத்தை நித்தியமான வசனமாய் கொடுத்திருக்கிறார். நான்காவது, இது என் இருதயத்தை எனக்கே வெளிப்படுத்தக்கூடிய புஸ்தகம். நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன்? சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருக்கும் போது, நம்முடைய லங்ஸ் சரியா இல்லைன்னா எக்ஸ்ரே எடுத்துட்டு வர சொல்லி டாக்டர் சொல்றார். இந்த சரீரத்தோடு எவ்வளவுதான் பழகினாலும் உள்ள இருக்கிற இந்த சரீரத்துல இருக்கிற பல காரியங்கள் நமக்கு தெரியாது. டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய உண்மையான நிலைமையை ஒரு நாள் அறிவோம், நியாய தீர்ப்பின் நாளிலே அறிவோம். ஆனால் அன்றைக்கு அறிந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த நாள்ல அறிவதனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அறிவதன் மூலமாக மனம் திரும்ப வாய்ப்பு இருக்குது, சுத்திகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை குணமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகியால இது நான்காவது, என்னை நானே அறிந்து கொள்ள எனக்கு என்னை வெளிப்படுத்தும் புத்தகம். ஐந்தாவதாக, இது கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தும் புத்தகம். கிறிஸ்டோ சென்ட்ரிக். கிறிஸ்து யார்? அவரை அறிந்து கொள்வது தேவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. அவருடைய ஆழ்தத்துவத்தை எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. ஐந்தாவதாக, இட்ஸ் a healing book. நான் விழுந்த படுகுழியிலிருந்து என்னை தூக்கிவிடக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. அடுத்தது, இது என்னை சுத்திகரிக்கக்கூடிய புத்தகம். கர்த்தருடைய வசனத்தோடு நான் பழகும் போது, ஒவ்வொரு நாளும் பழகும் போது என் இருதயத்தின் கரைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகமாக இது இருக்கிறது. அடுத்தபடியாக, இது என்னை பலப்படுத்தக்கூடிய புத்தகமாக இருக்கிறது.
சத்ருவை நான் சந்திக்கவும், சத்ருவை நான் மேற்கொள்ளவும், எதிர்நீச்சல் போடவும், உலகத்திற்கு மாறான வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்ட எனக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இது இருக்கிறது. அடுத்தபடியாக மிகுந்த பலனை கொண்டு வரக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து யாருமே நஷ்டம் அடைந்தது கிடையாது. இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியாததுனால நமக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் துக்கப்படுவோம், இதற்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்திருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமில்லாய் இராமல் அதன்படி செய்யாமல் இருக்கக்கூடிய தாசனுக்கு அநேக அடிகள் விழும் என்று நாம் வாசிக்கிறோம். கடைசியாக என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனம் நியாயம் இருக்கக்கூடிய வசனம். இந்த 10 உண்மைகளை மனதில் வைத்து எப்பொழுது இந்த கூட்டங்கள் முடிந்து போனாலும் ரசிகமார்கள் வருவாங்க, போயிடுவாங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் கடைசி நாளிலே என்னை நியாயம் தீர்க்க போகிறது, இந்த வசனம் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், இந்த வசனத்தினாலதான் எனக்கு விடுதலை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வசனத்தோடு பயபக்தியோடு நாம் பழக வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்முடைய பெருப்பொருளை நாம் தெரிந்து கொண்டோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசியரின் புத்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம்.